எதனால கால் இவ்வளவு தூரம் நடந்தது? பேம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னங்க 3 வயசு இருக்கும்போது விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் நாங்க சரியா அதை பெருசா எடுத்துக்கல, வீங்கி இருந்துச்சு. நாங்க அதை தேய்ச்சி இங்கன அடிச்சிருந்துச்சா? பின்னாடி அடிச்சிருந்துச்சு. சரி. அது நாங்க தேய்ச்சிட்டு பெருசா நினைக்காம விட்டுட்டோம். அப்புறம் அடிக்கடி கீழே விழுக ஆரம்பிக்கவும் 4 வயசு இருக்கும்போது திருச்சி ஜிஹெச் போனேன். அவங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் இருக்கோம், கண்டிப்பா என் பாப்பாவை எப்படியாச்சும் குணப்படுத்திடலாம். நீங்க தைரியமா மட்டும் இருங்க. பாப்பாவை கண்டிப்பா குணப்படுத்தி. ஆமா, உன்னைய பார்க்கதே வந்தேன். கால் வலிக்குதா பாப்பா? இங்க கால் வலிக்குதா? பாப்பா ரொம்ப கஷ்டம் தான் படுது. அவங்க அந்த பெட்ல தான் அந்த பாப்பா உட்காரவே வைக்கிறாங்க. பாப்பானால நார்மலா உட்காரவே முடியல. டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாப்பாவை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் வழி செய்யணும். அதுக்கு நான் உங்களுக்கு கை கூப்பி கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நீங்க இந்த பிசியோக்கு போறதுக்கு நான் அமௌண்ட் தர்றேன். அது போய் நீங்க என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்சதும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் பாதி பேர் அவங்களால முடிஞ்சது போட்டிருந்தாங்க. அவங்க தயவாலையும் தான் இது நமக்கு கிடைச்சிச்சு. அது வேற, எனக்கு அதுதான் வேண்டாம். எங்களுக்கு இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க சாமி. கண்டிப்பா கண்டிப்பா உங்களை சாமியா நினைச்சு கும்பிடுறேன். மாசாடி தாயே, எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்து. யாராவது ஒரு டாக்டர் நீங்க இதை பாப்பாவுக்கு என்னன்னு பார்த்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். பாப்பா வாழ்க்கையை நீங்க காப்பாத்தணும்னா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுங்க.